நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டமாக சில சமயம் படம் பார்க்கலான்னு உட்காருவேன். அது என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளைட்டில் வீட்டிலலாம் உட்காந்து சரி ஏதாவது படம் பார்க்கலான்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலான்னு தேடி தேடி டயர்டாகிடுவோம். அப்புறம் படமே பார்க்க மாட்டோம். ஃப்ளைட்டில் அதில் ஊர் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த படத்தை வந்து ஓகே நம்ம பார்த்தோன்னே இந்த படம் இதை பண்ணுது, நம்ம வில் வாட்ச் தட் ஃபில்ம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்டு. ஆனால் ஐ டோன்ட் நோ, நான் எதையுமே யோசிக்காமல் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ த டைரக்டர், ஐ டோன்ட் நோ த ஹீரோ, ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபில்ம் 96. ஸோ அப்படி ரொம்ப ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ் லிட்டில் ஆத்தர். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு பேசினேன். அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு எதாவது கதை இருந்தால் சொல்கிறான்னு. ஸோ இப்போ வந்தான், இங்கே வர மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிப்பீட்டேஷன் அப்படி தான் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளவு ஈக்குவலாக வந்து அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஓகே, அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நிஜமாகவே எதிர்பார்க்கல. அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி அவங்க தான் முக்கியமான காரணம். இனிமேலும் இந்த படத்தை பற்றி எது பேசுகிறதுக்கும் எங்ககிட்ட வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது. அது தவிர என்கிட்ட வெறும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட், ஒரு 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 அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்க கவனிச்சிருக்காங்க. அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தரும். வளர நன்றி. தேங்க்யூ. இப்போ விஷ்ணு 2 வார்த்தை நான் உனக்கு தேங்க்யூ. என்ன சொல்லுங்க, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அபவுட் மீ. കണ്ടിപ്പാണ് ഇല്ല ഞാനത് എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. പെട്ടെന്ന് അണ്ണനെ വിളിച്ചിട്ട് ഇവിടെ കെട്ടിയിരുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ. ഇതിപ്പോ മഹാരാജയുടെ പ്രൊമോഷനാണ്. സോ ഇറ്റ്സ് ഓൾ അബൌട്ട് മഹാരാജ. ഞാൻ പടം കണ്ടു, ഭയങ്കര വർക്കായി. ഐ മീൻ ഈ അടുത്ത കാലത്ത് എനിക്ക് അത്ര ഒരു പ്രോപ്പർ മാസ് ആൻഡ് ക്ലാസ് പെർഫെക്റ്റ്ലി ബ്ലെൻഡ് ചെയ്തിട്ടൊരു പടം ഞാൻ കണ്ടില്ല. ഞാൻ ടോപ്പ് ഓഫ് ദാറ്റ് ആക്ച്വലി കുറെ നമുക്ക് ഒരുപാട് ഇങ്ങനെ കരയും, ഒരുപാട് ചിരിക്കും, ഒരുപാട് എക്സ്പ്രസ് ചെയ്യുക വേണ്ട. അത് അത്രയും ഡെപ്തിൽ ഉൾക്കൊണ്ട് ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോഴത്തേക്കും കുറെ അധികം അതിനകത്ത് പറയുന്നത് പോലെ തോന്നി. റിയലി ലവ് ദാറ്റ് ഫിലിം ആക്ച്വലി. എല്ലാവരും പടം കാണുന്നതാണ്. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ.